தமிழ்ச் சொல் வளம். தேவநேய பாவாணர். தமிழ் சொல் வளத்தை பல துறைகளிலும் காணலாமேனும் இங்கு பயிர்வகை சொற்கள் மட்டும் சிறப்பாக எடுத்துக்காட்டப்பெறும். எடுத்துக்காட்டாக அடிவகை ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள். தாள் நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடி. கீரை, வாழை முதலியவற்றின் அடியை நாம் தண்டு என குறிப்பிடுகிறோம். நெட்டி, மிளகாய் செடி முதலியவற்றின் அடி கோல் என குறிப்பிடப்படுகிறது. குத்துச்செடி, புதர் முதலியவற்றின் அடி தூறு எனப்படுகிறது. கம்பு, சோளம் முதலியவற்றின் அடி தட்டு அல்லது தட்டை. எடுத்துக்காட்டாக கம்பந்தட்டை, சோளத்தட்டை. கரும்பின் அடி கழி. மூங்கிலின் அடி கழை. புளி, வேம்பு முதலியவற்றின் அடி என்றே அழைக்கப்படுகிறது. கிளை பிரிவுகள் தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள். கவை அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை. கொம்பு அல்லது கொப்பு கவையின் பிரிவு. கிளை கொம்பின் பிரிவு. சினை கிளையின் பிரிவு. போத்து சினையின் பிரிவு. குச்சி போத்தின் பிரிவு. இனுக்கு குச்சியின் பிரிவு. காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல். காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள். சுள்ளி காய்ந்த குச்சு. விறகு காய்ந்த சிறு கிளை. வெங்கழி காய்ந்த கழி. கட்டை காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். அதேபோன்று இலைவகை தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள். இலை புளி, வேம்பு முதலியவற்றின் இலை. தாள் நெல், புல் முதலியவற்றின் இலை. தோகை சோளம், கரும்பு முதலியவற்றின் இலை. ஓலை தென்னை, பனை முதலியவற்றின் இலை. சண்டு காய்ந்த தாளும் தோகையும். சருகு காய்ந்த இலை. கொழுந்து வகை தாவரத்தின் நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொற்கள். துளிர் அல்லது தளிர். நெல், புல் முதலியவற்றின் கொழுந்து. முறி அல்லது கொழுந்து. புளி, வேம்பு முதலியவற்றின் கொழுந்து குருத்து. சோளம், கரும்பு, தென்னை, பனை முதலியவற்றின் கொழுந்து கொழுந்தாடை. கரும்பின் நுனிப்பகுதி. பூவின் நிலைகள் பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள். அரும்பு பூவின் தோற்று நிலை. போது பூ விரிய தொடங்கும் நிலை. மலர் பூவின் மலர்ந்த நிலை. மரஞ்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை. செம்மல் பூ வாடின நிலை.